புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோலிடு நம்மள வர சொல்லிட்டு வேங்க போனா. டேய் ஏதாவது பேசுடா. ஆதி 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 செத்துட்டானா? டேய் ஆதிடா, என்னை விடுங்கடா, நான் பார்க்கணும்டா சார். என்னை விட சொல்லுங்க சார். சார் என்னை விட சொல்லுங்க சார். இருக்கும்போது பார்க்கணும் சார். சார் அண்ணா எங்க அவன் இப்படியே இருந்தா சரிப்பட்டு வருமா? அவன் ஆசைப்பட்ட மாதிரி கேமரா வாங்கி கொடுத்தேன். ஆனா அவன் படிக்கிறத விட்டுட்டு கேமரான்னு சுத்திக்கி இருக்கான். இவன் லைஃபை நானே வீணாக்கிட்டனோன்னு இப்போ எனக்கு தோணுது. இவன் வாங்கி கொடுத்த ஃபோன்னால தான் என்னவோ என் புள்ள இப்போ என் கூடயே இல்லை. தள்ளி கிடச்சிச்சின்னு ஃபோனை வாங்கி கொடுத்துட்டான். தம்பின்னு தலையில் வச்சு ஆடிக்கிட்டான். ஆனால் இப்போ அவன் சாவுக்கு இவன் தான் இப்போ காரணமாயிட்டான். ஹலோ ஹலோ மச்சான், தம்பி விஷயமா டீட்டெயில்ஸ் கிடைச்சாடா? நானும் அது சம்மந்தமாக பேசணும்னு தாண்டா இருந்தேன். இப்போ நீ எங்கே இருக்கன்னு சொல்லுவே? என்ன வீட்டில் தான்டா இருக்கேன். நம்ம டவுனில் தான் இருக்க, வாரியாடா? இப்போவா? ஆமாம், டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக பேசணும்டா. ஃபோனில் கதை கேளாதேடா. இது எமர்ஜென்சியா? ஆமாண்டா, உனக்கு வந்தீங்கன்னா தாண்டா புரியும். ஓகே லொக்கேஷன் அனுப்பு, நான் வரேன். ஓகேடா. கதி வந்து ரொம்ப நேரம் ஆச்சாடா? வா மச்சான், நானும் இப்போ தான் வந்தேன். எதுவும் சாப்பிட்றியா? இல்லைடா. தப்பாக எடுத்துக்காத. தம்பி கேஸ் சம்மந்தமாக தான் பேச கூப்பிட்டேன். இது டீட்டெயில்ஸ் கிடைச்சாடா? அடே, தம்பி கேஸ் சம்மந்தமாக உனக்கு யாரும் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரியோ கால் பண்ணுற மாதிரியோ இருக்கா மச்சான்? இல்லை மச்சான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தம்பி கேஸ் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேஸ் மாதிரி தான் மச்சான் இருக்குது. ஏன்னா இப்போ பல கொலை நடக்குது. கிடைக்கிற எவிடன்ஸும் அவ்வளோ வர்த்தானதாக இல்லை. தம்பி பாடியிலேருந்து அந்த ஜீவாவட்டும்
ஆறாவட்டும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடச்சிருக்கு மச்சான். அதனால அவங்கள ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு ஸ்பாட்க்கும் போயிட்டு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்க 2 பேரையும் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு விசாரித்தோம். அப்போ அவங்க தானே முத பொடியை பார்த்தாங்க. அதனால அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு நாங்கள் சந்தேகப்பட இயலா தானே. தம்பியாக இருந்த சோகத்தில் நீ இருந்தனால 2-3 விஷயத்த நான் அவன்கிட்ட சொல்லலை. என்னன்னா மச்சான், நான் அது கிரிட்டிக்கலான கேஸ்ன்னு சொல்ல காரணம் என்னன்னா, இந்த மாதம் மட்டுமே 4 கொலை 4 மர்டர் ஒரே பேட்டர்னில் நடந்திருக்கு மச்சான். அதனால இப்போ போலீஸ் கொஞ்சம் தீவிரமாக சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. இந்த கேஸ் டீட்டெயில்ஸை பார்த்தா உனக்கு ஏதாச்சும் புரியும்டா. அப்படியே கொஞ்சம் தள்ளி பாருங்க மச்சான். ஃபர்ஸ்ட் மர்டர் தம்பி தான், அவன் எப்படி செத்தானோ அவனுக்கு தெரியும். செகண்ட் மர்டர் நைட்ரஜன் கேஸை யூஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி பாடியில அடிச்சு உடைச்சு கொண்டிருப்பாங்க. அண்ணா இருக்கும்போது பார்க்காம இப்போ வந்து தம்பி என்னடா தம்பினா பார்க்குற? டேய் எட்ரா, ஃபோன் அடிக்குது எட்ரா. ஹலோ ஹலோ ஆமாம் சொல்லுங்கள். இந்த கதிர் கூப்பிட்டான்னு சொல்லி தான் வந்தேன். ஓகே 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 நான் வரேன். மச்சான் வீட்டில் எதுவும் பிரச்சனையா மச்சான்? வீட்டில் இந்த அம்மா கால் இல்லை மச்சான் பிரச்சனை அதெல்லாம் எதுவும் இல்லையே மச்சான்? கேஸ் சம்மந்தமாக சரி, எதுவும் லீட் சரிடா. கிடைச்சா சொல்கிறேன் போயிட்டு வா. மச்சான், கவனம்டா. மித்ரா எங்கடா போயிட்டு வரேன்? மர்டர் தம்பி தான், அவன் அப்பா எப்படி அவ்வளோ செத்தானோ நேரம் அவனுக்கு உன்னைய தெரியும். தேடிக்கிட்டு செகண்ட் இருக்கேன். மர்டர் நைட்ரஜன் வெளியே கேஸை போக்குள்ள யூஸ் பண்ணி சொல்லிட்டு ஃப்ரீஸ் பண்ணி மாட்டியாடா? பாடியில அடிச்சு உடைச்சு கொண்டிருப்பாங்க. டேய் நான் கேட்குறேன், நீ எதுவும் பேசுறியா? பிறவே மித்ரா எதுவும் பிரச்சனையாடா? இல்லை இல்லை ஒரு பிரச்சனை இல்லைம்மா, நீ தூங்க. இந்த மாதம் மட்டுமே 4 கொலை. என்னடா பார்க்குற? தம்பி கேஸ் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேஸ் மாதிரி தான் மச்சான் இருக்கு. பல கொலை நடக்குது, கிடைக்கிற எவிடன்ஸும் அவ்வளோ வர்த்தானதா இல்லை. அந்த ஜீவாவட்டும் ஆறாவட்டும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடச்சிருக்கு மச்சான். இந்த மாதம் மட்டுமே 4 கொலை. தம்பி ஏன் அவன் கொலை பண்ணணும்? அவனுக்கும் தம்பிக்கும் என்னடா சம்பந்தம்? அவனை பற்றி ஒரு எவிடன்ஸ் கிடைக்கலன்னு வேற என்னடா மித்ரா இந்த கொலையெல்லாம் யார் செஞ்சான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? யார்டா நீ? நான் யாருன்னு முக்கியம் இல்லை, உன்னை பற்றி ஃபாலோ பண்ணி வந்தா பாரு, அவனுக்கு தெரியும் உன் கேள்விக்கான பதிலெல்லாம். யார்டா நீங்களாம்? அவன் என்னடா கொலை கொலைங்கிறான், என்னடா யாருன்னே தெரில, என் கொண்டு வந்து நின்றுக்கிட்டு என்னை யாரோ ஃபாலோ பண்ணி வந்தான்னு சொல்கிறேன். என்னை பார்த்தா பைத்தியகாரமே தெரியுதா? எப்படி இல்லைடா, நான் தெரியாம தான் கேட்குறேன். நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேள்விடா. படா மித்ரா பகல் வெளியே உடுப்பு காய போட்டேன்டா, எடுத்து மறந்துட்டேன். மழை வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு அதை எடுத்து வைக்கிறியாடா? அப்பாட உடுப்பெல்லாம் மேலே இருக்கு. என்ன அந்த டைம்லாம் சொல்லுவீங்க? பகல் எடுத்து வச்சுருக்கலாம் தானே. ஹலோ மித்ரன், நான் தான் அந்த பொண்ணை அங்கே வச்சேன். நீ இப்போ போனியே என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு. அவன் நான் என்னன்னா செஞ்சேன்னு சொன்னானா? என்ன மித்ரன், உங்க நண்பருக்கு ஃபோனை தேடுறீங்களா? எடுங்க, ஆனா அதுக்கு முன்னுக்கு நான் அவன் சொல்லிக்கிறேன். நீ அவனுக்கு கால் பண்ணாலும் உன் தம்பி சொன்னாலும் நாளைக்கு பணமா கிடப்பான். என்னடா கதைக்கிறாங்க? யார்றாங்க? போனை இங்க தேடாதீங்க, அங்க வீட்டுல வச்சு வந்துட்டீங்க. டக்குன்னு போயிட்டு போன் எடுத்து அவனை காப்பாத்த பாருங்க. யாருன்னு தெரியாம சொல்றது என்ன நம்புறது? ஏன்டா யோசிக்கிற? போன் பண்ணா பண்ணுவோமா? பண்ணி. டேய் 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 கதீர், போனை எடு கதீர்.
எடி 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 ஆரோ ஃபோன் எடுடா. டே ஃபோன் எடுக்காம என்னடா என்ன செய்யறது? ஆரோ விட்டு அம்மாவை கடிச்சு பார்க்குமா? ஹலோ, ஆமாம் நான் ஆதிட்ட அண்ணா பேசுகிறேன். ஆரோவுக்கு முதல்ல இருந்து ஃபோன் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணுறேன், ஒரு பதிலுமே இல்லையம்மா. எங்கே இருக்கா? ஆரவ் கடையில் ஜீவா கொடுத்தேன், ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு போனான். ஜீவா கூட வந்துடுவான்னு இருக்கும்ப்பா, இங்கே தான் எங்கேயாவது போயிருப்பான். ஓகே நான் பார்க்குறேன். ஓகே ஜீவா கூட ஓகே நான் பார்க்குறேன். நான் எல்லாம் உட்காந்துருந்தேன்னு கேட்டால் இன்னைக்கு வீட்டுக்கு வெளியே பார்சல் விட்டுருச்சுடா. அதை பார்சல் திறந்து பார்க்குறப்ப நம்ம தம்பியோட ஃபோன் இருந்துச்சுடா. ஓகேடா டென்ஷன் ஆகாது. ஜீவா கூட ஓகே நான் பார்க்குறேன். ஜீவா கூட தம்பியோட ஃபோன் இருந்துச்சுடா. ஓகே நான் டென்ஷன் ஆகாது. நான் ஆதிட்ட அண்ணா பேசுகிறேன். என்னடா இப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க போறியா? உன் ஃப்ரெண்டு காப்பாற்றுவான்னு நினைக்கிறியா? அவனை காப்பாற்றணும்னு ஆசை இருக்கா இல்லையா? அடே ஆரோட் ஃபோன்லேருந்து எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்குடா. என்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தான் நினைக்கிறேன். என்னை மிரட்டினவே அண்ட வாய்ஸ்மாயே தான்டா இருக்கு. ஓகே அந்த உடனே அந்த நம்பரையும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிடு. நம்பரை ட்ரேஸ் பண்ணி நான் உனக்கு அனுப்பிட்டேன். கொஞ்சம் எவ்வளோ குயிக்காக பார்க்க முடியுமோ கொஞ்சம் பார்த்து அனுப்புறியா? ஓகேடா டென்ஷன் ஆகாது. இங்கே ஸ்டேஷன்லேயே ஒரு மிஸ்ஸிங் கேஸ் ஒன்று இருக்க மாதிரி தான் இருக்குது. கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன்டா. ஏய் என்ன சிரிக்கிற? அவன் என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வந்து உனக்கு எப்படா தெரியும்? என்ன தம்பி ஃப்ரெண்டை கொண்டுருவேன்னு சொன்னானா? நீ என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவன் எப்படியும் அவனை கொண்டுருவான். யார்டா அந்த இலவையெல்லாம் பண்ணுறது? போலீஸ்க்கே கண்டுபிடிக்க இல்லை, நீ வந்து சொல்லிக்கிட்டு இருக்க என்கிட்ட. அவன் பேர் ஜீவாடா. நம்ம தம்பி கொலைக்கும் இப்போ வந்த உனக்கான மிரட்டலுக்கும் அவன் தான் காரணம். என்னடா நீ காய்க்கிற? அவன் எப்படிடா அதெல்லாம் பண்ண முடியும்? ஜீவாங்கிறது நம்ம தம்பியோட ஃப்ரெண்டு தானேடா. அடே ஜீவாங்கிறவன் நல்லவன் தான். அவன் நம்ம சொசைட்டி அந்த நிலைமைக்கு ஆளாக்கிடுச்சு. சின்ன வயசுலேருந்தே தனியாக வாழ்க்கை நடத்திட்டு வந்தான்டா அவன். அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குதுன்னு புரிய வச்சவ தான் கீர்த்தி. இப்போ நம்ம லைஃப்பில் யாருமே நமக்கு இல்லைன்னு நினைக்கும்போது இவன் தாண்டா நம்ம லைஃப் அப்படின்னு ஒரு ஆள் வரும்போது அவளுக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு தோணுங்க. அப்படியாப்பட்ட ஒரு ஆள் தான் கீர்த்தி. அந்த கீர்த்தியை நம்ம தம்பியும் நம்ம தம்பியோட ஃப்ரெண்டும் சேர்ந்து டேய் நம்ம தம்பியை பற்றி தெரிஞ்சு நீ இப்படி பேசினா சரியாடா? நம்ம தம்பியை பற்றி உனக்கு தான் இன்னும் தெரியலை. அவன் அவன்கிட்ட எல்லாம் சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? நம்ம தம்பி ஒரு ட்ரக் எடிட், அது உனக்கு தெரியுமா? வீட்டில் எல்லோரும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறது இல்லைடா. நீ நினச்சிக்கிட்டு இருக்க தம்பி அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறான்னு. நீ வேலை முடிஞ்சு நைட்டுக்கு மட்டும்தான் அவன்கிட்ட வந்து பேசுகிற. அது வரைக்கும் அவன் தனிமையாக தான் இருக்கான். நீ என்னைக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தியோ அன்னையிலேருந்து அவன் லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. உன் உள்ள கோவத்தினால தான் அம்மா அப்பா அவன்கிட்ட பேசுகிறத குறைச்சிக்கிட்டாங்க. அதனால் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு கூட பேசினான், ட்ரக்ஸுக்கும் எடிட் ஆனான். இவ்வளோ நடந்திருக்கு, அப்போயும் அவனை தலையெழுத்துக்கு வச்சுக்கிட்டு தான் ஆடுறேன்னா. கீர்த்திக்கு எப்படி நடக்கும் முன்னுக்கு அவள் ஜீவா கூட தாண்டா வீடியோ காலில் இருந்திருக்கான். இவனுங்க இருந்த நிலைமையில் சரியாக கவனிக்கலை. நம்ம தம்பி ஃப்ரெண்ட் வெறுக்கி ஆளான கீர்த்தியை பார்த்த அந்த ஜீவாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? இன்னும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகலை. சொசைட்டி முழுக்க அந்த புள்ள மேலே தான் பேலான்னு சொல்கிறாங்க. என்னடா நம்ம தன்னடா ஒரு ஆம்பளை வளர்க்கும்போது ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி வளர்க்கணும். நீ சொல்கிற விஷயங்களுக்கு இன்னும் ஏற்றுக்க முடியலடா. ஜீவா இந்த சொசைட்டியில் சொல்கிறதெல்லாம் கேட்டு தனியாகவே தான் இருந்தான். அப்போ தான் அவனுக்கு விக்டர் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படி இருந்தாலும் அதை அவன் பெருசாக எடுத்துக்கலை.
நாள் போக போக அவன் விட்டு ஃபீலிங்ஸை வெளியே சொல்ல இல்லாமல் தவிச்சான். பொறுக்க முடியாமல் அவன்கிட்டயே சொல்லிக்க ஆரம்பித்தான். அப்போ தான் அவன்கிட்ட ஒவ்வொரு ஃபீலிங்ஸும் ஒவ்வொரு பர்சனாலிட்டியை உருவாக்குனுச்சு. ஜீவா தனிமையாக பேச ஆரம்பித்தான்டா. தனியாக இருக்கும்போது அவன் பிஹேவியர்ஸில் நிறைய சேஞ்ச் இருந்துச்சு. அவனை பார்த்துக்கிறதுக்கும் ஆள் இல்லை, ஏன்னா அம்மா சுகமில்லாத ஆள். அந்த டைமில் அவனை பார்த்துக்கிட்டது விக்டர் தான். அப்போ அவன் வாழ்க்கையில் நடந்த எல்லா கஷ்டத்துக்கும் சோகத்துக்கும் சப்போர்ட்டாக கூட நின்ற விக்டருக்கு அவன் இது சரி செய்யணும்னு யோசித்தான். ஸோ he gave his body to Victor. அந்த டைமில் தான் நம்ம தம்பி அவன் கொண்டான். டேய் எங்க இருக்க? டேய் டேய் எங்க இருக்க? நம்ம எப்பயும் வளமையா மீட் பண்ற இடத்துக்கு வாரியா? டேய் ஏதாவது பேசுடா, வாரியா வரலையா? ஹலோ ஹலோ ஹலோ, எங்கே இருக்க நீ? நான் வீட்ல. ஏய், நான் வந்து இப்போ எவ்வளோ நேரம் சொல்கிறது இல்லையா? நான் வந்து கஷ்டப்பட்டு உனக்காக ரெடியாகி வரேன் தானே. ஏய் நீ வாரனே என்னோட சொன்னியா? சொன்னா நான் வீட்டிலே இருந்துருப்பேன் தானே. ஃபோனை வை, நீ சும்மா வந்து எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கேன் உனக்காக. நான் கேட்டதுக்கு நீ பேசாட்டி தானே இருந்த. எது போனை வை. சொன்னியா? ஹலோ மச்சி, எங்கடா இருக்க? சொல்றா. அடே, ஆள் வரேன்னு சொன்னா நான் இங்கே வந்தேன்டா. நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்புறேன். சொன்னாரு கண்ணதாசன். கொஞ்சம் வர முடியுமாடா? பெண்ணை நம்பாத, உன்னை ஏமாற்றணும். வார நேரம் வரேன்னு சொன்னாடா. பாரு, லேட் ஆயிடுச்சுன்னு வரலன்னு சொல்லிட்டா. அப்போ தான் கால் பண்ணி சொல்கிறான். சரி வை வை வாரேன். நம்ம தம்பி எப்படி இங்கே வந்தான்னு யோசிக்கிறியா? இது ஜீவா கூட யோசிச்சிருக்க மாட்டான், ஆனால் விக்டர் யோசிச்சிருப்பான். விக்டர் மாதிரி ஒரு ப்ரில்லியண்ட்டான ஆளை நான் பார்த்ததே இல்லைடா. அவன் எல்லா ஃபீல்டுலேயும் பயங்கரமான புத்திசாலி. நம்ம தம்பி அவன் தொடர்ந்து ட்ரேஸ் பண்ணான், ஃபாலோ பண்ணான். லாஸ்ட்டாக அவனுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சி அதை அவன் யூஸ் பண்ணிக்கிட்டான். நம்ம தம்பி அவன் ஃப்ரெண்டாக தாண்டா பார்த்தான். இவன் ட்ரக்கை இன்ஜெக்ட் பண்ணி நம்ம தம்பியை கொலை பண்ணிட்டான். ஆரோ அன்னைக்கு அங்கே வருவானோ அவனுக்கு தெரியும். பட் ஆரோவை கொல்லக்கூடிய சுச்சுவேஷன் அவனுக்கு அமையலை. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் என் யூனிவர்ஸில் எப்போயோ நடந்துருச்சுடா. யூனிவர்ஸா? நானும் ஒன்றா மாதிரி தான் தம்பியை தொலைச்சிட்டு தருமாறிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஏப்ரல் 12th கொலை நடந்து சரியாக 1 மாதம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி 6வது கொண்டுவான். நம்மளோட 2 யூனிவர்ஸும் கனெக்ட் ஆகிற ஒரே விஷயம் தனிப்பட்ட மனுஷனுக்கு வர ஃபீலிங்ஸ் தான்டா. என்னடா பேசுகிறா? ஓ, இப்போ நீ எனக்கு தெரியறதுக்கு காரணம் நான் தம்பி இல்லாமல் ஃபீல் பண்ணதானா? இப்போ நம்ம ஜீவாவுக்கும் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும்ல? ஆமாண்டா. இப்போ ஜீவாவுக்கு நம்ம தம்பி மேலே இருந்த கோபம் தான் காரணம் விக்டர் தெரியறதுக்கு. கீர்த்தியை அப்படி செஞ்சவங்கள பழிவானுங்கிற வெறிக்கு விக்டர் ஹெல்ப் பண்ணான். இதில் என்ன டவுட்னா, இந்த யூனிவர்ஸ் படி கீர்த்தி கொலைக்கு சம்மந்தப்பட்ட 2 பேரை மட்டும் தான் விக்டர் கொள்ளுவான்.
ஆனால் இங்கே நடந்த மற்ற கொலைகளுக்கு என்ன ரீசன் எனக்கு சொல்லிக்க முடியலைடா. இந்த விக்டர்கிட்ட மோட்டிவ் எப்படி இருக்குது, அவனோட ஐடியாஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியலடா. ஹலோ மச்சான், லொக்கேஷன் ட்ரேஸ் பண்ணிச்சு மச்சான். அந்த லொக்கேஷன் உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் காட்டுது. ஃபாஸ்ட்டாக வாடா. சரி மச்சான், நான் வந்துட்டேன். ஹலோ சார், ஒரு எமர்ஜென்சியாக ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன் சார். இது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். என்ன நடந்து வர கொஞ்சம் மெதுவாவா? பைக் எங்கடா? அடே பைக் சர்வீஸில் இருக்குடா. சர்வீஸ் போயிட்டியா? அடே விக்டரை பிடிக்க போகிறோம்டா. ஓடி விக்டர் பிடிக்க போகிறோமா? இப்போ சொன்னால் உனக்கு புரியாது, வா. யாரா விக்டர்? ஃபீல் பண்ணாதடா, வாடா. என்னது ஃபீல் பண்ணாதயா? என்னடா பேசுகிற? டேய் டேய் வாடா. இருடா. டேய், லாஸ்ட்டாக ட்ரேஸ் பண்ணதில் லொக்கேஷன் இந்த ஏரியாவில் தாண்டா காட்டுது. ஸோ இதுக்குள்ளே எங்கேயோ தாண்டா இருப்பானுங்க. எங்கே இந்த லொக்கேஷன் தான் காட்டுது. டேய், இந்த சைடில் தாண்டா லொக்கேஷன் காட்டுது. இந்த வீடா? ஓகே, அப்படின்னா சைலண்ட்டாக போகண்டா. உங்களுக்கு என்ன வேணா இருக்கலாம். சைலண்ட்டாக வா. பின்னாலே சைலண்ட்டாக வாடா. சைலண்ட். செத்துட்டான். சாவுடா. கீர்த்தி அப்படி பண்ணக்கூட இப்படி தாண்டா அவளுக்கு வந்திருக்கும். அவளை அப்படி பண்றதுக்கு எப்படிதான் அவளுக்கு மனசு வந்துச்சு? சாவுடா. சாவு சாவு. டேய் ஜீவா, ஜீவா, டேய். டேய் விக்டர். பார்த்துடா. நீ ஏன் என்னை கண்டுபிடிச்சு நினச்சியா? நான் போட்ட பிளான் படி எல்லாம் சரியாக நடந்துச்சு. கீர்த்தியை பண்ணவளை பொண்ணு அவன் நல்லவன்னு ப்ரூவ் பண்ண நினச்சி அதுக்கு விக்டர் ஹெல்ப் பண்ண. தேங்க்ஸ் விக்டர். டேய் 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 ஆரோ ஆரோ டேய் 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 பார்த்துடா. டேய் நீங்கள் நேரு, நான் ஆரோவை பார்க்குறேன். ஆரோ ஆரோ டேய். டேய் கதிர், உனக்கு தான் ஃபோன் பண்ணல, கொஞ்சம் பாரு யாருன்னு. டேய், இங்க ஒரு மிஸ்ஸிங் கேஸ் வந்திருக்கு. நீ இல்லைன்னா சார், எப்படிடா? எமர்ஜென்சின்னு வந்து இல்லை சார். ஹலோ, என்னடா ஹீரோ? யார் நீ? என்ன ஞாபகம் இருக்கா? டேய் நீயா? இன்னும் நீ உன் மனசரிச்சு சொன்னாலும் உண்மை நம்பிக்கிட்டு தான் இருக்கியா? இன்னும் சாகலை? என்னை பற்றி உனக்கே நல்லா தெரியும். இப்போ சொல்லு, இந்த கொலைலாம் யார் பண்ணது?